அன்னம் சீரியலில் ரம்யா தான் நினச்ச மாதிரியே எல்லா விஷயத்தையுமே ஒன்றா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே போல் தான் இப்போது அன்னம் தனக்கு வந்து ஆரத்தி எடுத்து தன்னை உள்ளே கூப்பிடணும் அப்படின்னு நினச்ச ரம்யா வந்து ஒரு நாடகத்தை வந்து நடத்த ஆரம்பித்து அந்த நாடகத்துலேயும் வந்து கடைசியில் ரம்யா தான் வந்து ஜெயிக்கிற மாதிரியே வந்து இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஆனால் ஏன்னு தெரியலை, எல்லா இடத்துலையுமே வந்து அன்னம் ஜெயிக்கிற மாதிரி போகிறா, ஆனால் கடைசியில் தோற்று தான் வந்து நிற்கிறா. எல்லா இடத்துலையுமே ரம்யா தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு இந்த சீரியலில் வந்து யார் ஜெயிக்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அண்டு இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக அன்னத்தை வந்து சமாதானப்படுத்தி அன்னமும் வந்து இப்போதைக்கு வேறு வழி கிடையாது, இப்போ நம்ம போகல அப்படின்னா இதையே ஒரு பெரிய பிரச்சனையாக ரம்யா பண்ணுவா, அத்தையும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பேசுவாங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, ஏற்கனவே மாமா ரொம்பவே வந்து வருத்தத்தில் இருக்கார், இந்த நேரத்தில் மேலும் மேலும் என்னால் பிரச்சனை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அவளே போயிட்டு ஆரத்தி எடுக்கிறதுக்கு சம்மதனம் தெரிவித்து ஆரத்தி தட்டை இழுத்துட்டு வெளியே போகும்போது அதை பார்த்த ரம்யா வந்து பயங்கரமாக கேவலமான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு நிற்கிறேன். வாடி அண்ணோ, உன் கையால் எப்படி நான் ஆரத்தி எடுக்க வச்சு என்னை உள்ளே கூட்டிகிட்டு போக வைக்கிறேன் பார்த்தியா, யமனை ஆரத்தி எடுத்து வர வச்சு கூட்டிகிட்டு போகிற ஒரே பொண்ணு நீ தாண்டி, இதுக்கப்புறம் தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாரு அப்படின்னு இங்கே ரம்யா வந்து தான் மனசுக்குள்ளேயே வந்து பேசிட்டே நிற்க, வெளியில் வந்து அண்ணம் வந்து அவங்க 2 பேருக்குமே வந்து ஆரத்தி வந்து எடுத்துகிட்டு பொட்டு வச்சுட்டு வந்து வெளியில் போய் கொட்ட போகலாம் அப்படின்னு போகும்போது உடனே இங்கே ரம்யா வந்து அன்னத்தை வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாங்க. என்ன அண்ணோ, நான் விட்ட சவாலில் எப்படி நான் ஜெயிச்சேன்னு பார்த்தியா, இந்த ரம்யாவை நீ லேசப்பட்ட ஆளுன்னு நினச்சியா, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும், அது நடக்கலை அப்படின்னா அதை நடக்க வைப்பேன், அதுக்கு தான் இந்த ரம்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட அண்ணன் வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே ரம்யாவை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இப்போ தான் நான் உங்கள் வீட்டுக்குள்ளே நான் வரப்போகிறேன், இதுக்கப்புறம் நீயும் உன் புருஷனும் எப்படி ஒன்றா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா, உன்னையும் உன் புருஷனையும் கதற கதற அள வச்சு உங்கள் 2 பேரையும் கொஞ்சம் கூட நிம்மதியாக இல்லாமல் இருக்க வைக்கிறது தான் என்னோடய பிளானே, என்னோடய ஆட்டம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதான்னோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வலது காலை எடுத்து உள்ளே வச்சுட்டு 2 பேருமே வந்து போயிடுறாங்க. உள்ளே வந்து போனோடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரையுமே ஹாலில் உட்கார வச்சுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து சண்முகம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் அவர் பாட்டுக்க மூஞ்சியை திருப்பி வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்தோடனே வந்து வா தங்கம் வா, போய் உள்ளே போயிட்டு சாமிக்கு விளக்கு ஏற்றுட்டு, என் மருமக கையால் இந்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னு எத்தனை வருஷமாக இந்த வீடு தவங்கிடந்திருக்குன்னு தெரியுமா, வா இப்போது உன் கையால் நீ விளக்கேற்றினா இந்த வீடே வெளிச்சத்துக்கு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு விளக்கேற்றவும் வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து உட்காந்துட்டு பாலும் பழமும் வந்து 2 பேருமே கொடுக்குறாங்க. ஆனால் ரம்யாவை வந்து சரவணனுக்கு ஊட்டி விட சொல்லும்போது ரம்யா வந்து கொஞ்சம் கூட பிடிக்காம விருப்பம் வெறுப்பமும் இல்லாமல் அப்படியே ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாமே வந்து முடிஞ்சிடுது, நைட் ஆயிடுது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரவணன் ரொம்பவே குஷியாக இருக்கார். ஏன்னா இன்றைக்கி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இது எதுவுமே வந்து நடக்கவே போகிறது கிடையாது. ஆனால் அவர் என்னமோ இந்த கல்யாணம் தான் ஒரு வழியாக நடந்துச்சுல்ல, இதுக்கப்புறம் ரம்யா நம்ம சொல்கிறத கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெதப்பில் உட்காந்துக்கிட்டு இருந்திருப்பார். உடனே வந்து அவர் ரூமுக்கு வந்த செண்பகம் பார்த்திங்கன்னா, டேய் சரவணா, என்னடா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, மா வாமா வாமா வாமா, உனக்காக தாம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்த தெய்வ தாய்மா நீனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சரிடா சரிடா, ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இதே மாதிரி நீயும் என் மருமகவும் சந்தோஷமாக இருக்கணும், அதை நான் கண்ணால் பார்த்தாலே போதும், கொஞ்ச நாள் தான் உங்களுக்கு டைம் இருக்குது, சீக்கிரமாக வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு ஒரு பேரனையோ பேத்தியையோ பெற்று கொடுத்துட்டுடா, நான் என் பேரன் கூடயோ பேத்தி கூடயோ விளையாடிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, போம்மா என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீனு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ என் பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா மேடம் என்னம்மா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, டேய் இன்னும் என்னடா மேடம் மேடம்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, மா அவங்களுக்கு அப்படி நான் கூப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கம்மா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும்போது, சரிடா இன்னும் கொஞ்ச நேரத்தில் தங்கத்தை அலங்காரம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செண்பகம் வந்து வெளியில் போயிடுறாங்க. உடனே வந்து ரம்யாவை வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு அவள் கையில் வந்து பால் பழம் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டு உள்ளே ரூம்குள்ளே வந்து அனுப்பி வச்சுறாங்க. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷத்துலேயும் ரொம்ப ஆர்வத்துலேயுமே வந்து சரவணன் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்து ரம்யாவை பார்த்தோடனே சரவணன் அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிறாரு. உள்ளே வந்து ரம்யா வந்து இது எல்லாத்தையுமே வந்து கீழே வச்சுட்டு
வாங்க மேடம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது ரம்யாவும் பக்கத்தில் உட்கார்றாங்க. உடனே வந்து சரவணன் அவங்கள போயிட்டு தொட போகிறாங்க. உடனே ரம்யா எந்திரிச்சும், சரவணன் என்ன இது, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம், இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இன்றைக்கி நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் வேறு அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன சரவணன், எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது சரவணனுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன மேடம், எதுக்காக இப்படிலாம் பேசுகிறீங்க, அதான் நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரவணன், நான் என்ன உங்கள் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக உங்கள் கூட ஒன்றா இருக்கணும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கேனா, அந்த அன்னத்தையும் கார்த்தியையும் பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அவங்க 2 பேரையும் பிரித்து அவங்கள கதற வைக்கணும், அதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். இந்த வீட்டில் மூத்த மருமகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்டாட்டியாக இருக்கணும்னு கூட எனக்கு ஆசை கிடையாது. ஆனால் அன்னத்தையும் கார்த்தியையும் அழிக்கிறதுக்கு இது தவிர வேறு வழி அப்படிங்கிறதே இல்லை. அதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து ஒத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இதை கேட்ட சரவணன் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரம்யாவோட சுயரூபம் இப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி அதிர்ச்சியாக ரம்யாவையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேவையில்லாமல் நீங்கள் என் பக்கத்தில் வர்றதோ, என்னை தொட முயற்சி பண்ணுறதோ, என் கூட ஒன்றா வாழணும் அப்படின்னு நீங்கள் கனவு கோட்டெல்லாம் கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னா அது இத்தோட நிப்பாட்டிடுங்க. அது இந்த ஜென்மம் மட்டும் கிடையாது, எந்த ஜென்மத்துலேயும் அது நடக்கவே நடக்காது. என்னோட ஒரே குறிக்கோள், நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி அந்த அண்ணன் இருக்கா, அவளை ஓட ஓட விரட்டுறேனா இல்லையான்னு பாருங்கள். அவள் கண்ணீர் விட்டு கதறி அழுகணும். என் வாழ்க்கையை பறித்து அவளை நான் எப்படி சும்மா விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டே இருக்க. மேடம், அதெல்லாம் நீங்கள் நல்லாவே பண்ணிடுவீங்க, இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, இப்போ தானே வீட்டுக்குள்ளே வந்திருக்கீங்க, அதெல்லாம் போக போக நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை தாராளமாக பண்ணுங்கள், நானும் அம்மாவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சரவணனும் வந்து சொல்கிறாங்க. சரவணன், இந்தாங்க இந்த பாயும் தலகாணியும் எடுத்துகிட்டு நீங்கள் கீழே படுங்க, நான் மேலே படுத்துக்கிறேன் அப்படின்னு ரம்யா சொன்னதை கேட்ட சரவணன் ரொம்பவே அதிர்ச்சியாகி, என்ன மேடம், நான் கீழே படுக்கணுமா, அதுதான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, நீங்கள் அந்த பக்கம் படுக்கோங்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சரவணன், நான் சொல்கிறத கேட்க மாட்டிங்களா என்ன, நான் இந்த சிட்டியோட கமிஷனர், நான் மேலே தான் படுப்பேன், நீங்கள் கீழே பாய தலகாணியை வச்சு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தூங்க போயிடுறாங்க. உடனே வந்து சரவணன் நினைக்கிறாரு, என்ன இவ வந்த அன்னைக்கே நம்மளை இப்படி கீழே தள்ளிட்டாளே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே சரவணன் பாயும் தலகாணியும் விரிச்சிட்டு வந்து படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ரம்யா சொன்ன எல்லா விஷயத்தையுமே வந்து சரவணன் ஒன்றுன்னா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அம்மா என்னடானா கொஞ்ச நாள் எல்லாமே சரியாயிரும், என் கூட சேர்ந்து வாழ்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எதுக்குமே வந்து பிடிபட மாட்டேங்கிறாங்களே. அவசரப்பட்டு ஒரு வேளை இந்த கல்யாணத்தை பண்ணிட்டோமோ, என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே, அம்மா கிட்ட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சரவணனும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தூங்கிட்டு இருக்காரு.